இருமா இருமா கொஞ்சம் பொறுமைமா அண்ணா எமக்காய் இப்படி தொடக்கூடாத இடத்துல தொடக்கூடாது உனக்கு ஆழ்த்தானமா வேணும் ஆமா ஆமா அதுக்கு இல்ல கண்ணு இது என்கிட்ட ஒரு 1.5 மாசமா கூத்து இல்லம்மா சரி வீட்டுல சும்மா படுத்திருந்து விரலம் வச்சுட்டாதாயா செலவு கையில காசு இல்ல சரி என்னமா வேலை நான் தான் செய்யறேன் எனக்கு ரொம்ப கை பத்திரம் ஆசையா இருக்குது இப்ப ஆசையா இருக்குதா ஏமா மாசமா தான் இருக்குது ஆசையா இருக்குதுனா மாசமா இருந்தா வாங்கி கொடுக்கலாம் நான் காலு கீழே பார்த்ததே இல்ல என்ன தாயா ஆம்பளையிலே பார்த்தது இல்ல ஆம்பளைங்களை பார்த்தது இல்லையா ஐயா நானும் ஆம்பளை தாயா ஆறு சொன்னாங்க நானே தான் சொல்லிக்கிறேன் அப்படியா ஆம்பளை அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு மனசு இருக்குது ஆமா குமா குமா என்ன குமாவா ஆமா மனசு இருக்குமா அதனால யார்கிட்டயாவது போகணும் யார்கிட்டயாவது போகணுமா செல்வண்ணங்கிட்டே போக சொல்ல அவருக்கே போவ அவரு தான் பாவம் ஏன்னா கையிலே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு அவர் என்ன நினைப்பே தெரியல கையிலே பிடிச்சிட்டு இருக்கிறாரு அடியோ எப்ப வாயில வச்ச மாதிரி இருக்குமா ஓ என்னம்மா எங்கேயாவது போறதுக்கு ஆளு வந்துக்கிறான்னு கேட்டு வேலைக்காரன் அப்படி கேட்கணும் ஆமாங்க ஏமா உனக்குன்னே ஒரு ஆளை புடிச்சிட்டு வந்துக்கிறேன் எனக்கு என்னவா ஆமா எங்க இருக்கிறான் ஒண்ணும் இல்ல வரக்கூட பஸ் ஸ்டாண்ட்ல தெரிஞ்சுட்டு இருந்தான் சரி ஏன்டா போய் திடீர்னேன் என்ன பசிக்குதுன்னா சோத்துக்கு எது இல்ல என்ன எனக்கு தெரியாதுங்க சரி சோத்துக்கு எது இல்ல சோத்து கொடுத்தா பரவாயில்லண்ணா இதை வாங்கி தரீங்களாண்ணா ஓத்துக்கடாப்பியா வேணும் ஏன்டா இந்த கிழிஞ்சு பேண்ட் போட்டுருந்த மத்தாலக்காரன் போட்டிருந்தான் பேண்ட புடிங்க கொடுத்து ஒரு பனியனை கொடுத்து சரி எம்பத்தாள் நிற்க வைக்கிறோம் ஜோத்து போட்டு போய் பேச்சுமா நல்லா பேசுவோம் நல்லா பேசுவல மாமா 16 சிந்து மாடு வச்சிருந்தானா அப்படியா ஆமா அது என்ன பண்ணானா 16 சிந்து மாடு வச்சிருந்தானா எவ்வளவு பால் பீச்சிருக்குங்க கறவு மாடு அவளே பீச்ச கூட ஒன்ன பீச்ச மாட்டானா புலவர் புண்டைய அருமையான பையன் தான் பார்த்து சூதானமா நடந்துங்க. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டூ மாமா. என்ன பார்த்தா உனக்கு ஆசையா இருக்குதா இல்லையா? என்ன பண்றது? டேய் ஒரு பொம்பளைக்கு அழகா ஒரு பாட்டு பாடு. ஆமாங்க பாடல் ஆடல் பாடல் 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 ஆமா ஆமா பாடுறா. நீ போகும் பாதையில் மனசு வயசான பாட்டு இல்ல நல்லா அழகா இருந்தது நாகரிகமான காலத்துல 2024 இது மாதிரி காலத்துல நல்ல நல்ல பாட்டுலாம் இருக்குது. அது மாதிரி பாட்டு பாடு. சொல்றியா பாட்டு போலரும் கூதியும் போலரும் ஏண்டாபியா பாடுறா ஏண்டா ஒண்ணு ஏகத்தால அடிக்கறானே சம்பத்தால புடிச்சு அடிக்கறானே ரெண்டாம் தாளமா அடிக்கற நாய் ரெண்டாம் தாளமா
ஆடுவானு பாட மாட்டேன். இப்ப பாட வேண்டாம். நான் தான் ஒரு பாட்டு. நெசமா? தெரியுமா? எனக்கு தெரியுமான்னு கேட்டுவிட்டேன். அடி 3 முழம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பக்குதடி. முட்டை கண்ணி மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணி கேட்குதடி. நான் காவலுக்கு மட்டும் இல்லடி, ஓ கட்டிருக்கும் கெட்டிக்காரண்டி. நான் சொலக்கெடுக்க சொல்லி தாரண்டி. வாடி 3 முழம் மல்லிகைப்பூ உன்னை ஊம்பு சொல்லி கபடிக்கு போறதா அதாவது விஜயாக்காவுடைய மகனாகப்பட்ட தனுசுங்களாக்கா, அதாவது தனுசு அவங்க பையன். அதாவது பின்னாடி ஆனா எந்த தொழிலுக்குமே போக மாட்டேங்கிறாரு. ஆனா எந்த தொழிலுமே அவர் போனா அமையவில்ல. அதனால பச்சிமனுடைய ஏதாவது பேர் தீர்த்தியாக 100 ரூபா கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பச்சிமனுடைய அருளால அம்மா இலாண்டு ஓடி பிரமாண நாயகி கோசேரி வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, அதாவது விஜயாக்கா குடும்பத்தினுடைய அதாவது உங்க பையன் எந்த வேலை வெட்டிக்கும் போகல. சரி, ஆனா சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். ஆனா கூடிய சீக்கிரத்தில் நல்ல ஒரு வேலைக்கு போய நல்லபடியா வருமானத்தோட நல்ல தொழில கத்து நல்லபடியா இருந்தா அடுத்த மாசம் அவங்க மனசுல இருக்கிறத கொண்டாந்து காணிக்கையா செலுத்துன்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. சரிமா? அதனால ஒரு காணி கொடுக்கும் மறுகாணி வளர்ந்து பக்கச்சம்பத்து மனச்சம்பத்து தானி சம்பத்தோட உங்க குடும்பத்துல பாலாறு செல்வத்தோட பாக்கியத்தோட வளராமோ செய்யும். இருந்தாலும் அடியே போனால் போகட்டும். பேரு நக்குமா. ஓ நக்குறியா? ஏய் உன் பேரு நக்குமா. ஓ நக்குமா? ஆமாடி நல்லாக்குமா. அதனால உன் பேரு இருந்தாலும் அம்மம்மா இன்று வைத்திருக்கூடிய நாடகம் அவளை பவள கொடி வெடிச்சா மத்தலகாரம் புலக்கடி. ராமாயணத்துல வாலி மோசம். ஓ ராமாயணத்துல வாலி முத்தி மோச்சம். புத்தி மோசம். சரி, அப்படி நாடகத்துல வந்திருக்கும் பொழுது 44 மாசமாக விடாமுயற்சியோட நாடகம் நடந்து முடிக்கிறது. 44வது அமாவாசை விடிந்தால் அமாவாசை. சரி, இருந்தாலும் நம்மளுடைய ரசிக பொதுமக்கள் எல்லாம் கடல் போல் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமா, இருந்தாலும் தானத்திலே சிறந்தது அன்னதானம். 32 தானத்துல அன்னதானம். ஆமா, போதுன்றது அன்னதானம். ஆமா, போதான சுரந்தை கொடுத்து மாசம் நம்மளுக்காக அதாவது பையில காணிக்கை செலுத்துறது தான் நாடகாரிகளுக்கு. ஆமா, படிப்போக்கு செலவுக்கு கொடுக்குறாங்க. படிப்போக்கு செலவே. ஆமா, அதனால மந்திரிக்கூடிய அத்தனை ரசிக மக்களும் எனக்கு நன்கொடை அளித்த ராஜா அண்ணா விஜயாக்கா அழகுசாமி மாமா நம்ம யூடியூப் சேனல் செல்வன் ஐயா நம்மளுக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் நம்ம வந்து தெரிய வேண்டும் சொல்லி இது மூலியமாகத்தான் நிறைய நாடகம் வந்து அதாவது பச்சிம நாடக சபாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் எல்லாரும் அறிவு போல் வேறு ஒன்றி மூன்று போல் இழைத்து என்று நினைக்கிறலாம் எப்போதுமே பார்க்கிறலாக அவங்க குடும்பத்துல லட்சுமி கடாசம் பெற்று பச்சிமனுடைய அருளால பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு காலம் அவங்க எல்லாருமே வளர வேண்டுறாமோ. லைக் பண்ணுங்க. என்னது லைக் பண்றது? செல்வம் கிராமிய செல்ல எடுத்து செல்வம் கிராமிய தெருக்கூத்து சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. பெல் பட்டன் அம்மா இந்த நாடகத்துல நான் யார் தெரியுமா?
மறைச்சிட்டே இல்லையா? சீலை கட்டி மறைச்சிட்டாயா? ஆமா ஆமா. என் பேருதான் உலமசின்னு சொல்லப்பட்ட என் பேரோ இந்திராணி தேவி. அது நான் குழம்பு ரசம். ஏய் அப்பு ரசமா? நீ தானே குழம்பு ரசம். நல்லா சொல்லுங்க. குழம்பசியா? குழம்பு ரசம் மாதிரி உலமசின்னு சொல்லப்பட்ட என் பேரோ இந்திராணி தேவி. ஓ இந்திராணி தேவி. கண்டூர் மதியமையங்க. அது நேராக்குமா இல்ல கோணிச்சிட்டுக்குமா? என்னது? இந்திராணி தேவி. அட இந்திராணி தேவி. கண்டூர் மதியமையங்க காமர் அதிய போல இருப்பதால என் பேரு இந்திராணியாக இருந்தாலும் நான் கூட ஆசையோடு பாசத்தை காட்டி வளர்த்தாலே கையிலம். அன்றோர் நாளையில தேவர்களாம் அமிர்தம் கடையும் பொழுது நரை திரை மூப்பு பிணி. அரை திரி பிணி மூப்பு. திரை இல்ல திரை. திரை நரை என்றால் கூந்தல் அரைக்க கூடாது. கூந்தல் அரைக்க கூடாது. பிணி என்றால் உடம்புல நோய் இருந்து அரைக்க கூடாது. அரைக்க கூடாது. திரை என்றால் கண் பார்வை என்னைக்குமே வரைய கூடாது. ஆமா. சரி. மூப்பு என்றால் எப்ப பார்த்தாலும் இளமையாகவே இருக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் இளமையாகவே. அப்படி திருப்பாக்கடல்ல தேவாமர நடைபெறுது. சரி. அதுல 60,008 பேர் இருந்தாங்க. 60,008 பேர்கள். ஆமாடி. சரி சரிப்பா. அம்மா மூதேவி, ஸ்ரீதேவி, லட்சுமி, அகலிகை, ரம்பை, ஊர்வசி, மேனகை, லலிதா, மெலிதா, கும்பனி, மேதனி, தாரை இப்படி சொல்லப்பட்ட 60,008 பேர் பிறந்திருந்தாலும் 32 ஜோடி மாவரம் பட்டத்தில் யானை, பாரிசாத மலரு, ஐராவதம் என்று சொல்லப்பட்ட யானை.
இதெல்லாம் பிறந்தது அதுல நானும் ஒருத்தியா பிறந்தி நீ ஒருத்தியாக பிறந்தீங்கள். ஆமாம்மா சரி சரி. அப்படி இருந்தாலும் அண்ணம்மா எனக்கு தேவரெல்லாம் பார்த்து என்ன யாரு தெரியுமா திருமணம் செஞ்சு வச்சாங்க? யாருமா? அண்ணம்மா அடியே ஓய் அவன் நம்மால முடிந்தவன அடியே என்னம்மா அமராவதி பொன்னுலோகம் தெய்வலோகம் என்று சொல்லப்பட்ட மூன்று லோகத்தையும் ஆண்டு வரக்கூடிய தேவகோமான் தேவேந்திர மன்னன் தேவஹோமன் தேவேந்திரன் அவர்தான் என்னை பச்சை பந்தலிலே 10 பேர் முன்னிலையிலே 10 பேர் முன்னிலையிலே அம்மி அடித்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து என்னை முறைப்படி திருமணம் செஞ்சார். முறைப்படி திருமணம் செய்தார். புலம்பு சிக்கியத்த தேவேந்திர மன்னன். சரி சரிப்பா. அப்படி இருந்தாலும் நான் 3 குழந்தைகளுக்கு தாயானே. 3 குழந்தைகள் யாராரு? சால்வருக்கு ஆண் குழந்தை சித்திரசேனன். உறம்பரைக்கு 2 பெண் குழந்தை. கண்டவங்க மூட்டு பிள்ளை. என்னடா அது கண்டவங்க? இல்லம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்ப அடுத்த வீட்டுக்கு தானே போகுது. ஆமா அப்ப அது கண்ட மூட்டு பிள்ளை தானே. அப்படியா? அதனால நல்லா அர்த்தக்கார மாமன் யானை மந்திரமாலா 3 பிள்ளைகளை பெற்று 3 பிள்ளைகளை பெற்று கணவனும் மனைவியும் 3 லோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மன்னனுடைய இடத்துல நாங்கள் செல்வாக்கா இருக்கிறோம். எல்லாம் 33 கோடி தேவர்களுக்கு 8000 ரிஷிமார்களுக்கும் என் கணவர் தான் மன்னன். ஆமா சரி சரிப்பா. எப்படி வந்திருக்கிறேன் என்னாடி நம்பிக்கிறேன் உன்னதான் நம்பி நம்ம ஆசையா வந்தேன். என்ன முடியாத முன்னு சொல்லிடாதீங்க. என்ன மனசை விட்டு உண்ணா அண்ணா அண்ணா ஆமா என்ன தேவை என்னன்னா கூட்டிட்டு போறாங்க எதுக்கு ஒரு 3 பிச்சு விட்டுருவேன். ஐயா அப்படி இருந்தாலும்